வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலை முடிச்சு தினத்தந்தி கொதுக்களத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19/3/2026. ஆல்ரெடி தினமலைக்குள்ளே இன்றைக்கி அப்லோட் பண்ணியாச்சு. தந்திக்குள்ளே இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். 1 by 1 சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் செக் பண்ணி சால்வ் பண்ணலாம். பாலி மொழி இடமெந்த வளம். பாலி மொழியில் சரணடைகிறேன். புத்தம் சரணம். இது 2வது கொஸ்டின் தாங்க. புத்தம் சரணம் டேஷ். இந்த புத்தகங்கள் பௌத்த இதில் மதத்தில் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா, புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா நான் புத்தரிடம் சரணடைகிறேன் அப்படிங்கிறது தான் மீனிங். இது பௌத்த மதத்தில் உள்ளது. ஓகேங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்னென்னு பார்த்தலாமா? இலங்கையில் பேசப்படும் ஒரு மொழி. இலங்கையில் சிங்களம் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. 70% பேச சிங்களம். சிங்களம். சரிங்க. 5 இடமெந்த வளம் என்ன? ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கு. ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்குன்னா ஆஸ்திரேலியாவில் பார்க்கக்கூடிய விலங்கு தான் என்னது? கங்கா. அதோட குட்டியை வயிற்றில் வச்சுக்கோங்களா, அந்த விலங்கு தான் கங்கா ப்ரூ. சரிங்க. 2 மேலேருந்து கீழே பாருங்க, ஹிண்ட் வந்துருக்குது. ட்ரூ. தூக்கு தண்டனை கைதி ஜனாதிபதிக்கு அனுப்புவது. தப்பு செஞ்சுட்டு அந்த தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு தூக்கில் போட்டுறாங்கன்ட்டு கருணை மனு அனுப்புவாங்க. பதில் என்ன? கருணை மனு. சரிங்க. 7 வலமிருந்த இடம் நைலில் முடிஞ்சிருக்கு. சபரிமலையில் உள்ள ஒரு பாயாசம். சபரிமலையில் உள்ள ஒரு பிரசாதம். அது பாயாசம் தாங்க. அந்த டின்னில் வரும்ல, நம்ம அரவணை பாயசம்னு சொல்லுவோம். அரவணை அரவணை பாயசம்னா அரிசி, வெல்லம், நெய்லாம் சேர்ந்து போட்டு நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். பக்தர்களுக்காண்டி கொடுக்குறது. 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? கிரேக்க தத்துவ அறிஞர். கிரேக்க தத்துவ அறிஞர் அப்படின்னா சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் வந்து 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானி. இவர் தான் உலகரோட முதல் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான். ப்ளஸ் வந்து இவர் எங்கே இருந்தாலும் ஏதேன்ஸில் வந்து. ஸோ 12 இடமிருந்து வளம் என்ன? இஸ்ஸில் முடியுது. திரைத்துறையினர் வாங்க துடிக்கும் விருது. திரைத்துறையினர் ஏஆர் ரகுமான் கூட வாங்கியிருக்காரு. என்ன அவார்டு? ஆஸ்கர். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? இட்லி தோசை மாவை அரைக்க பயன்பட்டது. இட்லி தோசை மாவை அரைக்கிறதுக்குன்னா கிரைண்டருன்னு சொல்லுவோம். அப்படின்னா அதவே இயந்திரம்னு சொல்லுவோம். நம்ம முதல்ல நம்ம சின்ன பிள்ளைங்களை இருக்கையில் யூஸ் பண்ணது ஆட்டுக்கல். மாவட்டுறதுக்கு யூஸ் பண்ணது என்னது? ஆட்டுக்கல். அந்த காலெல்லாம் காணாமல் போன மாதிரி இருக்குது. ஆட்டுக்கல். சரி. ஸோ 14 வலமிருந்த இடம் பாருங்க. 2வது எழுத்து 2. ஆண்கள் அணியும் சிறிய காதணி. லேடிஸ்னு கம்மல்னு சொல்லலாம். ஜென்ஸுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கடுக்கன். சரிங்க. 11 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாம். பொண்ணுன்னா கோல்டு. கோல்டுக்கு தங்கம்னு சொல்லலாம். அடுத்த ஹிண்ட் எங்கேருந்து வருது? 16 வலமிருந்து இடமுங்க.
சங்கவை சகோதரி. சிவாஜி படத்தில் சொல்லுவாங்களே என்னது, சங்கவை, இன்னொருத்தங்க அங்கவை. நீங்கள் சிவாஜி படம் சொல்லாதீங்க. இங்கே வந்து நம்ம பொன்னானூரில் கடையேழு வள்ளல்களில் வந்து கடையேழு சங்க வள்ளல்களில் வந்து பாதி வள்ளல்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட மகள்கள் தான் சங்கவை அங்கவை. சரிங்களா? இது வந்து சுத்தமான தமிழ் பேருங்க. சரி, இது சிவாஜி படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். 16 மேலே வந்து கீழே. கோட்டையை சுற்றி அமைந்த நீர். கோட்டையை சுற்றி எல்லாம் ஆழமாக தோண்டி நீர் நிரப்பி வச்சுருப்பாங்க. உள்ள முதலெல்லாம் கிடைக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகழி. சரிங்க. 19 இடமிருந்து வளம். பண்டைய கால நேர அளவு 26 நிமிஷம். பண்டைய காலத்தில் நேர அளவு 24 நிமிஷம் அப்படின்னா நாளிகை. ஒரு நாளிகை அப்படின்னா 24 நிமிஷங்க. அப்போ ஒரு மணி நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 நாளிகை சொல்லுவாங்க. ஒரு நாளுன்னு கேட்டால் 60 நாளிகை சொல்லுவாங்க. இதான் நம்ம தமிழோடைய மணிநேர கணக்கு. சரிங்க. 18 இடமிருந்து வளம் என்ன? இந்த சைடு இதுக்கு ஹிண்ட்டே இல்லை, அதனால் இதை எப்படி டைரெக்டாக சால்வ் பண்ணிடுவேன். 18 இடமிருந்து வளம். நடிகை ராதாவின் சகோதரி டேஷ். நடிகை ராதாவின் சகோதரி அது அம்பிகா. சரி, 18 கீழே இருந்து மேலே என்ன? பீதி, பயம், அச்சம். ஆரம்பிச்சுக்கனால அச்சப்படுறதுன்னா பயப்படுறதுன்னு அர்த்தம். அச்சம் என்பது மேடமேடெல்லாம் பாட்டு வந்துச்சு, மீனிங்காக இப்போ எதுவுமே இல்லை. 10 மேலேருந்து கீழே. மேகம். மழை சோர்ந்த காலத்தை இப்படி அழைப்பார்கள். மழைக்காலம்னு சொல்லுவோம். மழைக்காலம்னு சொல்கிறது வந்து கார்காலம்னு சொல்லுவோம். 2020 வந்துச்சா, கார்காலம். ஓகே. ஸோ பெரிய கொஸ்டின் ஒன்று இருக்குதுங்க. இதை சால்வ் பண்ண கிட்டத்தட்ட எல்லாமே சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். 4 மேலேருந்து கீழே. ரஜினி, சிவகுமார், சுமித்ரா நடித்த படம். இந்த படம் வந்து 1977 வந்த படங்க. புவனா ஒரு கேள்விக்குறி. படம் பேர் என்ன? புவனா ஒரு கேள்விக்குறி. கேள்விக்குறி. ஆக்சுவலாக இதில் வந்து ரஜினி வந்து வில்லனை நடிச்சிருப்பாப்புல, சிவகுமார் தான் ஹீரோ. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் வந்த படங்க, இயக்கத்தில் வந்த படம். இளையராஜா மியூசிக் இருக்கு. ஓகே. 8 இடமிருந்து வளம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பன்மை. இது சொல். பன்மைன்னா ப்ளூரல், நிறையவே சொல்கிறது. அதுக்கு ஒருமை அப்படின்னா ஒருத்தர் மட்டும் சொல்லலாம். ஒருமை. சரிங்களா? சரிங்க. ஒருமைனா சிங்குலர். 9 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாம். மனைவியின் தங்கை. மனைவியின் தங்கையை வந்து குழந்தையாக சொல்லுவாங்க, மைத்துனி. சரிங்க. 6 இடமிருந்து வளம் பாருங்க. வேலை 5 தூள முடியுது. அகவை. அகவைனா ஏஜை தான் சொல்லுவாங்க, வருடம், எத்தனை காலம் வாழ்ந்த அகவை, இவருடைய வயது. சரிங்க. 15 வளமிருந்த இடம் தான் இருக்குது. நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சினா வாட்டர் ஃபால்ஸ் அருவின்னு சொல்லலாம். சரி. 17 வளமிருந்த இடம் தான் இருக்குது. சித்திரைக்கு முந்தின மாதம். இந்த இப்போ நம்ம இப்போ இருக்க மாதம் தான். என்ன மாதம்? பங்குனி. சரிங்களா?
17 மேலேருந்து கீழே. இதாங்க கடைசி கேள்வி. கடவுள் குரு மீது கொள்வது. கடவுள் மேலே பக்தி தான் இருக்கும், குரு மீது பக்தி தான் இருக்கும். பக்தி எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோங்க. இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. எது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் ஒன் சைன் ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.